ஷினிச்சி அடுத்த நாள் அவன் அம்மாவை கொண்டு அந்த ஏலியனை பழி வாங்கணும்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் வெளியவே உட்காந்துருக்கான். அந்த பொண்ணும் இவனுக்கு என்னாச்சோன்னு சொல்லி பின்னாடியே ஓடி வரா. கொஞ்ச தூரம் ஓடி வந்ததும் இப்ப நடுவுல ஒரு பெரிய சுவர் இருக்கு. ஆனா ஷினிச்சியோ நின்ன இடத்துல இருந்தே அந்த 15 அடி சுவத்தை அசால்ட்டா தாண்டி குதிக்கிறான். வேகமா அந்த சிக்னல் வர இடத்துக்கு ஓடி போய் பார்த்தா அங்க உட்காந்துருக்கிறது ஒரு பையன். மிகியும் இரு ஷினிச்சி இவனோட பிரெயினும் ஒன்னும் டேமேஜ் ஆகல அப்படின்னு சொல்லும் போதே அவனோட வாய் அப்படியே பெருசாகுது. மிகி எப்படி ஷினிச்சியோட கையிலேயே தங்கிடுச்சோ அதே மாதிரி ஒரு ஏலியன் இவனோட தொண்டைக்கும் வாய்க்கும் நடுவுலயே தங்கிடுச்சு. அந்த பையனோட பேரு உடா. ஷினிச்சியோட கதையை கேட்டதும் தேம்பி தேம்பி அலறான். அடுத்த நாள் உடா கிட்ட இருந்து ஷினிச்சிக்கு கால் வருது. அவன் அந்த ஏலியனை பார்த்துட்டு தான் சொல்றான், ஷினிச்சியும் நீ அங்க இருக்காத, நீ ஒரு ஃபெயிலியர்னு தெரிஞ்சதுனா அந்த ஏலியன் உன்னை கொன்னுடும், உடனே அங்கிருந்து ஓடி வந்துடுன்னு சொல்லும் போதே அந்த ஏலியன் உடாவை பார்த்துடுது. ஷினிச்சியும் உடாவை காப்பாத்தணுமேனு சொல்லி வேக வேகமா ஓடி வரான். ஆனா மிகி இப்ப ரொம்பவே டயர்ட் ஆகிடுது. ஒரு கத்தியா மாறிட்டு தூங்கிடுது. அந்த பக்கம் அந்த ஏலியனும் உடாவை கண்டுபிடிச்சிட அவனும் ஒரு ஏலியன் ஃபெயிலியர்னு தெரிஞ்சதும் அவனை கொல்ல பாக்குது. இதோட கண்டினியூட்டியா அடுத்த பாட்டுல பார்க்கலாம். கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி அடுத்த பாட்டை பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.